இதனுடைய நல்ல தமிழ் எங்களுக்கு கிடைக்கின்றது கிடைக்காதது என்பதை விட போலி தமிழ் எழுத்தாளர்களுக்கெல்லாம் களம். எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிற போது நான் அதை ஒரு வினாவாக தொடுக்கிற போது உலகெங்கும் இருக்கிற பல அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற, தன்னை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு கலைஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த சமூக ஊடகத்தை நமக்கு நாமே தணிக்கை என்று ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவர்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அண்மையிலே ஒரு டிவி என்று நினைக்கிறேன், இந்திய தொலைக்காட்சி அபூர்வமாக ஒருவரும் பார்க்குற இல்லையே, ஏதோ தட்டுப்புறப்பட வந்தது பார்த்தேன். தமிழ்நாட்டின் வடபுலத்திலே, தமிழ்நாட்டு எல்லையில் தான் தோடர்கள் എന്നൊരു என்ன சொல்லலாம், ஆதிவாசிகள் என்று சொல்ல இல்லாது பூர்வகுடிகள் இருக்கிறார். அவர்களுடைய பண்பாடு, சடங்குகள், வாழ்க்கை முறை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. அதை தயாரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறவர் நான் மதிக்கிற ஒரு அறிஞர், இந்திய நிர்வாக சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர் இறையன்பு. நீங்கள் பார்க்க வேணும், இந்த தோடர் என்ற அந்த இன மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பண்பாடு இன்னும் பேணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் அப்படி தாக்கு பிடிச்சி நிற்க மாட்டோம், ஆனால் அவர்கள் தாக்கு பிடிச்சி நிற்கிறார். நீங்கள் சொன்ன இந்த நாட்டார் கலைகள், நாட்டார் பண்பாடுகளை வளர்ப்பதிலே சமூக வலைத்தளங்கள் பங்களிப்பு செய்யலாம் என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம் என்றதை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு எங்களுடைய கலந்துரையாடலில் கலந்து கொள்ள தர்மனி ராஜீவன் வந்திருக்கிறார்கள். அவர் பல இந்த துறைகள், எழுத்துத்துறை, கலைகள் முதலியவற்றில் மிக்க ஈடுபாடு உள்ளவர். அவரிடம் நாங்கள் இதுவரை செய்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைய எங்களுடைய மையப்பொருள் சமூக வலைத்தளங்கள். சென்ற ஓரிரு வாரங்களில் நாங்கள் லத்திரனியல் ஊடகம் என்ற தலைப்பு பற்றி உரையாடினோம். இப்போ இன்னும் அதை ஒடுக்கி கொண்டு வந்து சமூக வலைத்தளம் என்றதில் முகநூல், காணொளி ஊடகம், ட்விட்டர் என்று சொல்கிற கீச்சுப்பதிவு, வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகிற புலனம், வலைப்பு, இதுகளுக்குள்ளே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். என்னை விட நீங்கள் இதுக்குள்ளே நிரம்பிய பரிச்சயம் உடையவர் என்ற முறையில் நீங்கள் உங்களுடைய மனப்பதிவுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் தமிழொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியினுடைய நல்ல தமிழ் பேசுவோம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக சமூக வலைத்தள பாவனைகள் இன்றைய சமுதாயத்திலே அதிகரித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அது தொடர்பான கருத்தாடல்களை நான் உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே வேளையில் சமூக வலைத்தளம் பற்றி பேசியோர் ஏனைய மூவரும் ஆண்களாகவும் அதில் அறிவுடை நம்பியாகவும் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு இடையிலே ஒரு பெண்ணாக இந்த சமூக வலைத்தள பாவனையில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் பற்றி நான் கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய பேரன்புக்குரிய சோபா சார் சொன்னது மாதிரி புவி அரசியல் தொடங்கி பெண் அரசியல் வரை பார்ப்பதற்கான ஒரு களம் எதுவாக இருக்கிறது என்றால் அது இந்த சமூக வலைத்தளமாகத்தான் இருக்கிறது. அண்மை காலத்திலே எங்களுடைய அரசியலில் தங்கத்தினுடைய வீரியம் கூட இந்த சமூக வலைத்தளத்தால் அதீத பாராளுமன்றம் வரையும் போக வேண்டிய அளவிற்கு அது உயர்ச்சி அடைந்திருந்தது. ஆகவே இந்த சமூக வலைத்தளம் என்பது இன்று எல்லோருடைய பொழுதுபோக்கு ஊடகமாக, தங்களை மறக்க வைக்கின்ற ஒரு ஊடகமாக நான் நினைக்கின்றேன். இந்த உலகம் கைகளுக்குள் சுருங்கி விட்டது என்று மனிதன் நினைக்கின்றான். ஒரு உறவுகளை பராமரிப்பதை விட தன்னுடைய கைத்தொலைபேசிக்கு அந்தளவு மகிமையை நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த சமூக வலைத்தளத்தை எங்களால் கண்களால் தரிசிப்பதற்கான ஒரு கருவியாக நாங்கள் சமூக வலைத்தளத்திலே எங்களுடைய இந்த கைத்தொலைபேசியை பயன்படுத்துகின்றோம். நான் நினைக்கின்றேன் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருக்கின்ற கைத்தொலைபேசியினுடைய பெறுமதி என்பது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட கைத்தொலைபேசியாகத்தான் இருக்கிறது. ஆகவே ஒரு குடும்ப சூழ்நிலையிலே ஒரு குடும்பத்தில் 4 பேர் கைத்தொலைபேசியை பாவனையாளர்களாக இருந்தால் அதனுடைய பொருளாதார வளம் என்பது எப்படியானது என்று சிந்தனைக்குரியது. நாளாந்தம் அதனுடைய டேட்டாக்களை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கணும்.
அந்த காட்டை போடுவதற்கு கூட சுயமாக உழைக்காத இளைய தலைமுறைகள் கூட அந்த பாவனைக்குள் சிக்கி இருக்கிறார்கள், தம்மை மறந்திருக்கிறார்கள். ஆகவே அதை உழைக்க வேண்டும் அல்லது பெற்றோர்களிடம் என்றாலும் அதை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்து சிறுவன் கூட பெரிய வாலிபன் வரையும் அதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளை கூட அம்மா டேட்டா காட்ட போடுங்கோ, நான் அதை பார்க்கணுமென்று தான் கேட்குது. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில எல்லாம் பாட்டிதை அம்மா அம்மா எங்களுடைய உறவுகள் கதைகளை சொல்லித்தான் சாப்பாடு தீர்த்திவினோம். ஆனால் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற காட்சிகளை பிள்ளை தட்டி கொண்டிருக்கத்தான் தாய் உணவூட்டி கொண்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே இந்த சமூக வலைத்தளம் என்பது ஒரு சிறு வயதில் இருந்தே ஒரு பொழுதுபோக்கு ஊடகமாக எங்களுக்குள் ஊடுருவி விட்டது. அதில் மிகுந்த நன்மைகள் இருக்கின்றன. இப்போ அனைவரும் சொன்ன மாதிரி ஒரு தொழில்நுட்ப யுகத்துக்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம். நாங்கள் பழமைகளை மட்டுமே ஏற்றிக்கொண்டு புதுமைகளை வரவேற்க ஒருவர் இல்லை. ஒவ்வொரு காலத்திலுமே புதுமையான நல்ல விடயங்களை நாங்கள் ஏற்க வேண்டும், அவை நன்மை பயக்கவாக இருக்க வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் எங்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சி என்பது இந்த இணையத்தினுடைய சமூக வலைத்தளங்களினூடாகத்தான் வளர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பாடசாலையின் தொடர் கல்வி அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய தொடர் கல்வி என்பது இல்லாத போது கூட அதனுடைய மாற்று ஈடாக இந்த இணையவழி கல்வி நிச்சயம் மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள கல்வியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட உலக நாடுகளின் பெரிய பல்கலைக்கழகங்களில் இணைய வழியான கற்கையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அது ஒரு உண்மையிலே ஒரு மேலதிகமாக நேரத்தை சுருக்கக்கூடிய அளவில் நேரடியாக சென்று அந்த பொருளாதார செலவை செலவழிக்காத வகையில் ஆன்லைனில் இணைந்து நாங்கள் படிக்கிறோம். பரீட்சைகளுக்கு நாங்கள் அதை தயாராகி பரீட்சையில் தோற்றுகிறோம். அது ஒரு நல்ல விடயம். உண்மையிலே கல்வியை பொறுத்தவரையில் எங்களுடைய வேல்நந்தன் கூறிய மாதிரி மிகப்பெரிய பிரபல்யமான ஆசிரியர்களிடம் இன்றைய தலைமுறை படிப்பதற்குரிய சூழலை இந்த சமூக வலைத்தளம் ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே ஒரு வங்கி கணக்கு வைத்திருக்காவிட்டாலும் கூட ஒரு பயனர் கணக்கு வைத்திருப்பது என்பது தான் என்னுடைய பெருமதி என்று நினைக்கின்ற ஒரு தலைமுறையாக நாங்கள் வாழ்கிறோம். இப்போ வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்காக வச்சிருக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஃபேஸ்புக் ஐடி இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு ஆளை கண்டோன்னு கேட்குறோம், உங்களோட ஃபேஸ்புக் ஐடி என்ன, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா, இப்படி தான் நாங்கள் கேட்குறோம். அவரோட அப்படித்தான் உறவாட நாங்கள் விரும்புகிறோம். ஹாய் ஹலோ உண்டு அந்த ரிப்ளைக்கு தரம் மறந்தால் எங்களுக்கு சரியான வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய காதல் எடுத்து பார்த்துக்கொண்டா எங்களுடைய காதல்கள் வேறு மாதிரி, இன்றைய தலைமுறையுடைய காதல்கள் வேறு மாதிரி. எங்களுக்கு தெரியும், நாங்கள் யுத்த காலத்தினுடைய எளிய தலைமுறைகள். நான் நினைக்கிறேன் ஒரு கடிதம் எழுதினா சில வேளை அந்த கடிதத்துக்கான பதில் வரைவே நீண்ட காலங்கள் காத்திருக்க வேண்டியாக இருக்கும். ஆகவே மேத்தா சொன்ன மாதிரி எழுது எனக்கு ஒரு கடிதம் எழுது, என்னை நீ காதலிக்கின்றாய் என்றில்லை, எவரையும் காதலிக்கவில்லை என்று எழுது. அப்படி ஒரு வேகன்சியில் எங்களோட காதல்கள் அந்த காலத்தில் ஒரு பருவ காதல் பேனா நட்புகள் இருந்தன அந்த காலத்தில். ஆனால் அவர்களை சில வேளை நாங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டோம். ஆனால் இன்றைய காதல்கள் அப்படி இல்லை. ஒரே லைனில் நிறைய காதல்களை ஒன்றாக ஒரே லைனில் வச்சிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆரோக்கியமற்ற காதல் உணர்வுகள் கூட எங்கள் இளைய தலைமுறைகிட்ட இருக்குது. இளைய தலைமுறையினுடைய காதலை பார்த்தோம்னால் இன்றைக்கி ஒரே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் பல காதல்களை ஒன்றாக பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த காதலனுடைய திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி கூடா நட்பு கேடாய் விளையும். ஆகவே இந்த நட்பினுடைய எல்லைகள் காதல் என்று நம்பி அந்த நம்பிக்கையினால் பெண்கள் சில ரகசிய பரிமாற்றங்களாக ஆபாச படங்களை கூட பரிமாறிக்கொள்கிறார்கள். அவை சமூக வலைத்தளங்களில் ஆரோக்கியமற்ற முறையிலே ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் பார்க்கின்ற போது அது தற்கொலை நிகழ்வாகவும் முடிகின்றது. அந்த தற்கொலை நிகழ்வை கூட சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றி விட்டு சாகின்ற துப்பாக்கிய நிலையில் எங்களுடைய இளைய தலைமுறை இருப்பது என்பது சமூக வலைத்தளத்தினுடைய நன்மையா தீமையா என்று பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். அண்மையிலே மிக யாழ்ப்பாணத்திலே ஒரு 21 வயது இளைஞன் தன்னுடைய காதலிக்கு தான் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நேராக ஒளிப்பதிவு செய்த வண்ணமே தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். இவ்வாறான ஒரு வன்முறையான காதல் உணர்வினையும் சமூக வலைத்தளங்கள் விளைத்து விட்டுத்தான் செல்கின்றன. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் நினைக்கின்றேன், இலங்கை தான் ரகசியமான அந்த ஆபாச காட்சிகளை பார்க்கின்ற உலகளாவிய ரீதியிலே 3வது தலைநிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் கட்டுப்பாடுகள் அதிகமாகின்ற போது கள்ளத்தனங்களும் அதிகமாகும். ஆகவே நாங்கள் சில விடயங்களை பார்ப்பதற்கு தனிமை எங்களுக்கு கிடைக்கின்ற போது அவற்றை நாங்கள் வலைத்தளங்களூடாக அதிகமாக தேடிக்கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையானவர் என்று நினைக்கின்ற ஒருவரிடம் கூட நாங்கள் எங்களை இழந்து விடுகிறோம். பெண்கள் நிச்சயம் இந்த வலைத்தளத்திலே ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்க வேண்டும். இன்றெல்லாம் நிகழ்நிலை காப்பு சட்டம்
ஒன்று இருக்கிறது எங்களுக்கிட. ஏன் அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் வந்தது என்று சொன்னால், அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு இலங்கையில் மிக தீவிரமான எதிர்ப்புகள் கிளம்பியது போதும் கூட பாராளுமன்றத்திலே அது ஒரு சட்டமாக்கப்பட்டது. அந்த சட்டத்தின் மூலம் சிலருக்கு அது பயனுள்ளதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பெண்களை பற்றி அல்லது ஒரு நபரினை பற்றிய ஆள்நியாய போலிகளை இந்த சமூக வலைத்தளங்களில் விதைப்போருக்கு எதிரான அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் சில மனிதர்களை இறுக்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கிற ஒன்றாகவும் இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன், உங்களுடைய சொப்பாசர் சொன்ன மாதிரி இன்றைக்கு அமெரிக்காவில் ஒபாமாவினுடைய அரசியல் காலத்திலே ஊடகராணி ஒபரா என்று சொல்லி ஒரு கருப்பினத்தவர் இருந்தவர். அவருடைய பிரச்சாரம் தான் அந்த ஒபாமாவினுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லுவார்கள். ஆகவே சில பெண்களை அவரை பற்றி பார்த்தால், அவர் 14 வயதிலே தன்னுடைய முதலாவது பிள்ளையை தன்னுடைய சொந்த உறவினர் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி பெற்றெடுத்தார். ஆனால் அதன் பின்னர் அந்த பிள்ளை இறந்து, அதன் பின்னரான அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நாங்கள் பார்த்தால், ஊடகத்தில் தேடி பார்த்தீங்கன்னா ஊடகராணி ஒபரான்னு சொல்லுவினோம். அவருடைய அந்த வளர்ச்சிப்பாடு உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கு, ஆளுமை நிறைந்த பெண் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக வெற்றி கொள்ளக்கூடிய. மாற்றுத்திறனாளிகளை பார்த்தீங்கள் என்று சொன்னால், மிகச்சிறந்த நீச்சல் வீரர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள், கால்கள் 2 இல்லாதவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள். அண்மையிலே ஒரு சக்கர நாற்காலியிலே ஒரு பெண் தன்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார். அவ்வாறான ஆத்மீகமான உணர்வுகளை தட்டக்கூடிய, இந்த மனித வாழ்க்கை தோல்வி இல்லை, வாழ முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய மனிதர்களையும் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் சந்திக்கிறோம். ஆகவே சமூக வலைத்தளம் முற்றுமுழுதாக ஆரோக்கியமற்றது அல்லது பயங்கரமான விளைவுகளைத்தான் தருமா என்ற கேள்விக்கு அப்பால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அது சரியான வழியிலே ஒரு தீப்பந்தத்தை போல் அதை வெளிச்சத்துக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை கொளுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதே என்னுடைய கருத்தாகும். நீங்கள் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் பற்றி குறிப்பிட்டீர்கள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தெரியலுமா? இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்றது என்னை பொறுத்த வரையில் நாங்கள் சொல்கிறோம் அரசியலுக்காக கொண்டு வரப்பட்டது ஒன்றெண்டு. அதாவது அரசியலினுடைய சில பேசத்தகாத விடயங்களை பேசுகின்ற போது நாங்கள் கைதாவோம். அதற்காகத்தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது ஆரோக்கியமற்றது, சமூக வலைத்தளங்களை முடக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய அரசியல் அதிகாரத்தின் மீது பழி போட்டுக் கொள்கிறோம். உண்மையில் அதுதான். ஏனென்று சொன்னால், அரசுக்கு எதிரான எதையும் நாங்கள் சொல்ல முடியாது. சொன்னால் நாங்கள் கைதாவோம். ஒரு சமூக வலைத்தளத்தில் கூட ஒரு அரசினை விமர்சித்து நாங்கள் ஏதாவது எழுதிவிட்டோம் என்றால் அடுத்த நாள் நாங்கள் உண்மையிலேயே கைதாக்கப்படுவோம். அப்படி கைதாக்கப்படுவதால் அது ஒரு ஆரோக்கியமற்ற சட்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட, இன்னொரு வகையில் ஒரு பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் நிகழ்ந்துட்டு, அல்லது இப்போ ஒரு பெண்ணாக நான் இருக்கின்ற போது என்னுடைய சார்ந்த ஒரு ஆபாச படமோ ஏதோ ஒன்று வெளிப்படப்பட்டால் அது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுத்து அதை தேடி அந்த பயங்கரவாத நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் ஊடாக சட்டத்தின் வழியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவும் அது இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தெரியும், மனிதன் எப்போதும் பயத்தின் அடிப்படையிலான் பக்திக்குள்ளே உள்நுழைந்தவன். தன்னை இறைவன் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதற்காகத்தான் பக்திக்குள்ளேயே மனிதன் போனவன். இந்த சமூக வலைத்தளத்தும் இறுக்கம் இல்லாட்டி, நான் சைனா போயிருந்த போது அங்கேயெல்லாம் நாங்கள் இந்த ஃபேஸ்புக், யூடியூப் அதிலெல்லாம் பயன்படுத்த முடியாது. அவர்களுடைய ஒரு ஆப்பிற்கு அந்த ஆப்ஷன் ஊடாக நாங்கள் பயணிக்க முடியும். அது எல்லாமே தணிக்கை முறைதான். அந்த ஊடக சுதந்திரம் சரியான இறுக்கமானது. அதனால் தான் அவர்களுடைய வளர்ச்சி பாரிய வளர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் ஒரு பக்கம் விமர்சனங்களுக்கு உரியதாக இருந்தாலும் கூட சமூக வலைத்தள பாவனையாளருக்கு அது தேவை என்ற கருத்தும் என்னிடம் இருக்கிறது. நன்றி தர்மினி. இப்பொழுது நாங்கள் இந்த கலந்துரையாடலை தவேந்திரனிடம் கொண்டு செல்வோம். இந்த கலந்துரையாடலில் பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வெவ்வேறு பார்வைகள், வெவ்வேறு கோணங்கள், ஒட்டுமொத்தமாக இங்கே கலந்து கொண்டவர்கள் வைத்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது இது நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த லேசான விஷயம், சமூக வலைத்தளம் என்பது ஏனோ தானோன்னு பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. பொறுப்புணர்வோடு நாங்கள் அணுக வேண்டியது. எப்படி ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் விழிப்போடு அது பயன்படுத்த வேண்டியிருந்தாலும்
விழிப்புணர்வோடு கவனமாக பயன்படுத்த வேண்டுமோ அதுபோல சமூக வலைத்தளங்களையும் நாங்கள் தெரிவு செய்து சரியான பயனாளிகள் கையில் இருக்கிறதா என்பதை, குறிப்பாக இளம் பிள்ளைகள், மாணவர்கள், சின்னஞ்சிறுசுகள் இவற்றை பயன்படுத்தும் பொழுது இந்த மூத்தவர்கள், பெற்றார்கள், பேரன் பேத்திகள் அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் ஏதோ வச்சு தங்களுக்கு எட்டியபடி அவற்றை தடவி பார்க்கக்கூடாதவற்றை பார்க்கலாம், தொடர்புகளை ஏற்படுத்தலாம் என்பது தெரிந்திருக்கும். தர்மனி சொன்னார், ஒரு இளைஞன் தன்னுடைய கழுத்துக்கு கயிறு போட்டு தற்கொலை செய்கிற காட்சியை அதை படம் பிடித்து தன்னுடைய காதலிக்கோ, காதலி என்று நினைச்ச பெண்ணோ, அவனை ஏற்றுக்கொள்ளாத பெண்ணுக்கோ அனுப்பிவிட்டுத்தான் சாகிறான் என்றால் வரைவாய்தல், மடலுறுதல், அது ஆரோக்கியமான இது இல்லை. நேரான மனப்பாங்களை அந்த பையனுக்கோ அந்த இளைஞனுக்கு இருக்க வேணும். அவள் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சாகிறது தான் ஒரு வழி என்றால், உன்னை பெற்று வளர்த்த பெற்றாருக்கு நீ என்ன விட்டு செல்லுகிறாய் என்பதை யோசிக்க வேணும். அது வயது கோளாறு இதெல்லாம் அப்படி இருக்கும். எனவே நாங்கள் இதுவரை முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அப்பால் இந்த சமூக வலைத்தளங்களை விழிப்போடு எச்சரிக்கையோடு பயன்படுத்த வேண்டும். பொறுப்புணர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கு, அதற்கு மேலே அரசாங்கத்துக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை தர்மனி சைனாவை பற்றி சொன்ன உதாரணத்தில் இருந்து அவர்கள் மிக விழிப்பாக இருக்கிறார்கள். சைனா மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை அச்சுறுத்துகிற வல்லமையோடு இருக்கிறது. அந்த வல்லமையும் அந்த துணிச்சலுக்கும் காரணம் அவர்களுடைய கட்டுப்பாடும். அதுக்காக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்களுடைய நாட்டிலே அரசு வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளும் ஒரு காரணம் என்பதை பதிவு செய்து கொண்டு, இப்பொழுது தபேந்திரன் இந்த சுற்றிலே இதில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஒட்டியோ வேறு புதிய கருத்துக்களையோ முன்வைப்பார் என எதிர்பார்த்து அவரிடம் உரையாடலை கொண்டு செல்கிறேன். மீண்டும் ஒரு சுற்றில் சந்திப்பதையிட்டு மகிழ்வடைகின்றேன். அந்த ஊடகங்களில் சமூக வலைத்தளங்கள் என்ற தொடர்பு விடயத்தில் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஒரு மீன் கதையை சொல்லி நான் சுகமாக சொல்லலாம் நினைக்கின்றேன். முன்பொரு காலத்தில் அச்சு பதிப்பு ஊடகங்கள் ஊடாகத்தான் நாங்கள் செய்திக்கு தங்கியிருந்தோம். இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னர் இந்த நல்ல தமிழ் என்பது ஒரு விடயம்தான். அதற்கு அப்பால் யாரும் செய்தியை கொடுக்கலாம், யாரும் செய்தியை திரிவடைய வைக்கலாம் என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது. இதனை சொல்லப்போனால் பத்திரிகை என்பது ஒரு கருவாடு மாதிரியும், சமூக வலைத்தளங்கள் ஒரு களங்கண்டி மீன், ஒரு பறிக்கூட்டில் போய் மீனை பிடிச்சி கொண்டு வந்து உடனே சமைக்கிற மாதிரியான நிலப்பாட்டை இந்த சமூக வலைத்தளங்கள் தந்துள்ளது. முன்பு ஈய குட்டிகளில் அச்சுக்கோத்து ஆறுதலாக கோத்ததை இன்று தமிழ் வேகமாக தந்துவிடுறது சமூக வலைத்தளங்கள். அடுத்ததாக இந்த தேடல் மூலம் எதையும் பெற முடியும் என்பது கீழடி ஆராய்ச்சியாக இருக்கலாம். நியூசிலாந்துக்கு பக்கத்தில் ஜமாவோ என்ற ஒரு தீவு இருக்கின்றது. அதில் தான் உலகில் முதலாக சூரிய உதயத்தை மக்கள் காண்கின்றார்கள். அந்த சமாவோ மக்களுடைய பண்பாடு என்ன? அவர்கள் தமிழர்களில் இருந்து போனவர்கள், தமிழ் தெரியாத ஒரு பரம்பரை. இப்படியான விடயங்களை எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் தேடல் பொறியூடாக எங்களுக்கு தருகின்றன. நல்ல தமிழ் வரலாறு பண்பாட்டை அறிகின்றோம். அடுத்ததாக இந்த சமூக வலைத்தளங்களுடைய தோற்றத்தை பார்ப்போமானால், இந்த தோற்றம் அமெரிக்காவினுடைய இராணுவமயப்படுத்தப்பட்ட புலனாய்வு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட பின்பு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபேக்ஸ் பாவித்த பிறகு அவர்கள் அதை விட ஒரு தொழில்நுட்பத்தை, மின்னஞ்சலை கண்டுபிடித்த பொழுது ஃபேக்ஸை எங்களுக்கு தந்தார்கள். மின்னஞ்சலை அமெரிக்காவினுடைய இராணுவ பொறிமுறை பாவித்த போது எங்களுக்கு தெரியாது. அதனை கண்டுபிடித்த பின்பு அவர்கள் ஜூமை பாவித்தார்கள், ஸ்கைப்பை பாவித்தார்கள், யூடியூப்பை பாவித்தார்கள். இவர்கள் எல்லாம் தர அவர்கள் புதிதாக தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க
தாங்கள் பாவித்தவற்றை வணிகமயமாக விற்கின்றார்கள். இதில் உள்ள ஒரு பேராபத்து எங்களுடைய சுய விவரங்கள் சுயம் எல்லாம் அங்கு அவர்களாலே புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுகின்றது. அது ஒரு ஆபத்தான விடயம். ஆனாலும் இந்த தேடல் என்ற விடயத்தில் நாங்கள் இந்த வலைத்தளங்களை ஆதரிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஜூம் என்ற ஒரு சமூக வலைத்தளத்தை பற்றி சொல்லத்தான் வேண்டும். எங்களுடைய பேராசான் மயிலாங்குடலூர் நடராசன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எனக்கு இந்து நாகரிகம் படிப்பித்தவர். அவர் இந்து நாகரிகம் படிப்பித்திருக்கின்றார், கணிதமும் படிப்பித்திருக்கின்றார், விஞ்ஞானமும் படிப்பித்திருக்கின்றார், தமிழும் படிப்பித்திருக்கின்றார். ஒரு பல்துறை. அவருக்கு தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவராக இருக்க வேண்டும். ஒரு தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி சமூகம் உலகளாவிய ரீதியில் அவருக்கு ஒரு அஞ்சலி செய்தது. அதில் என்னையும் ஒருவராக இணைத்தார்கள் என்றால் நான் சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் எழுதிய என்னுடைய பதிவு அவர்களை ஈர்த்தது. அப்போ நாங்கள் இந்த ஜூம் தகவல் தேடல் ஊடாக எங்களுடைய மயிலாங்குடல் நடராசன் ஆசானை பற்றிய உலகளாவிய ரீதியிலிருந்து வந்த நாங்கள் நிறைய தமிழை கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த ஜூம் ஸ்கைப் போன்று ஸ்கைப் வந்து கிட்டத்தட்ட இருவர் தான் தொடர்படலாம் நினைக்கின்றேன். ஜூமில் நூற்றுக்கணக்கானவர்களும் ஒரே நேரத்தில் இணையலாம். அடுத்தது இந்த தமிழ் கல்வி 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பெரிய நீண்ட ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது படிக்க முடியாமல் இருந்தார்கள். இந்த ஜூம் தான் கிராமப்புறத்தில் மாணவர்களுக்கும் உள்வீட்டில் சென்று கல்வியை வழங்கியது. ஆகவே இந்த கல்வி ரீதியாகவும் மாணவர்களுக்கு தமிழை வழங்கிய வகையிலும் இந்த சமூக வலைத்தளங்களுடைய பாவனை சிறப்பானது. அடுத்ததாக நாங்கள் ஒரு வாழை இலையில் சாப்பிடுகின்றோம். சாப்பிடும் பொழுது ஒரு மன நிறைவு வரும். அதுபோலத்தான் இந்த புத்தகங்கள், வெண்பிரதிகள், எழுத்து, காகிதங்கள். இந்த காகிதங்களுடன் நாங்கள் உறவாடி எங்களுடைய பேராசான் சோப்பா ஐயா சொன்னார், பேராசிரியர் சிவத்தம்பி தொடர்பா நான் உணர்கின்றேன். ஒரு அச்சுப்பதிப்பில் ஒரு காகித தாளில் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அதில் கிடைக்கின்ற மன நிறைவு ஒரு மிகவும் ரம்மியமானது, நிறைவானது. ஆனால் நாங்கள் லஞ்சு போட்ட பிளேட்டில் சாப்பிடுவது போல்தான் இந்த சமூக வலைத்தளங்களுடைய வாசிப்பு. ஆகவே இந்த வாசிப்பை தொலைக்கப் போகின்ற ஒரு சமூக ஆபத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த சமூக வலைத்தளங்களை இயன்ற வரைக்கும் குறைத்து இந்த வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான வழிமுறையை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். மற்றது இந்த சமூக வலைத்தளங்களில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. எங்களுடைய நன்மைகளில் நாங்கள் பிரயாணம் செய்யாமல் இருந்த இடத்திலேயே நாங்கள் உலகத்தை தரிசித்து நாங்கள் தொடர்பாடலை செய்கின்றோம், கல்வியை கேட்கின்றோம். என்னோட கனடாவில் இருந்து ஒரு நண்பி கேட்டால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிங்களம் பழக்க வேண்டும், இங்கு நீங்கள் ஜூமில் சொல்லித்தரக்கூடியவர்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று நான் தேடித்திரிந்து ஒருவரை அறிமுகப்படுத்தியுள்ளேன். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கூடுதலாக செய்ய வேண்டும் கல்வி. அடுத்ததாக பழந்தமிழ் பண்பு கீழடி மையம் என்று சொல்கின்றோம். எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த யூடியூப்போ டிக்டாக்கோ ஏனைய ஒரு சமூக ஒரு இணையதளமோ எங்களை கொண்டு தருகின்றது. ஆகவே நாங்கள் அந்த இணையவழி கல்வியின் ஊடாக நல்ல தமிழ் சொற்களை கேட்கின்றோம். அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். பிரதேசத்துக்கு பிரதேசம் பேச்சு வழக்கு, தமிழ் உச்சரிப்பு, தமிழ் மொழிநடை, உரைநடை எல்லாம் வித்தியாசம். ஆகவே இந்த இணைய வழியில் நாங்கள் போகும் பொழுது, சமூக வலைத்தளங்களில் போகும் பொழுது ஒரு நாட்டில் உள்ள பல வேறு கிளை மொழிகளோ, பிரதேச வேறுபாடுகளோ, நாடுகளுக்கு இடையிலான வேறுபாடுகளோ, கண்டங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளோ, பூர்வீக தமிழர்களுடைய அடிநுனி ஜமாவோ தீவு, பிஜி, மொரிசியஸ், மற்ற தென்னாப்பிரிக்கா இப்படியான நாடுகளில் உள்ள தமிழ் மரபுகளை நாங்கள் தேடல் பொறியூடாக கற்று நல்ல தமிழை கற்கின்ற மிகச்சிறந்த வாய்ப்பை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பெற்றுள்ளோம். நல்லதும் தீயதும் எமது மனதை பொறுத்தவரையில் இளையோர் வந்து தீயவற்றை தேடுகின்ற அந்த பாங்கு இருக்கின்றது. அந்த பாங்கை நாங்கள் தடுத்து நல்ல வழிக்கு செய்ய வேண்டும். சீனா வந்து ஒரு கட்சி அரசாங்கம், கம்யூனிசம் என்ற பெயரில் அங்கு ஒரு கட்சி சர்வாதிகாரம் என்று சொன்னாலும் வியக்கத்தக்க வகையில் நாட்டை கொண்டு செல்கின்றன. அதுபோல் நாங்களும் ஒரு சர்வாதிகார போக்கின் ஊடாக என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த இளைய தலைமுறையை கட்டுப்படுத்தி நல்ல தமிழை அவர்களுக்கு வளர்க்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி தவேந்திரன். மிக பயனுள்ள கருத்துக்களை இந்த சுற்றிலே சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வேர்கள், எங்களுடைய மூலங்கள் எது என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கீழடியில் தேடினால் என்ன, சமூக தீவில் தேடினால் என்ன,
அல்லது கிழக்கிலங்கையில் தேடினால் என்ன, எங்கேயும் எங்களுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு. சமவால உள்ளவன் ஒரு முற்காலத்தில் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பு தமிழனுடைய வாரிசாக இருக்கலாம் என்று யோசிக்கிற வேளையில் இந்த சமோவா தீவை பற்றி நான் கேள்விப்பட்டது 1966 வாக்கில் எங்களுக்கு பேராதனை ஆசிரியர் கல்லூரியில் கற்பித்த ஒரு பெண்மணி. ஒரு 2 வாரம் தான் அங்கே கற்றுட்டு நான் பிறகு வடக்க வந்துட்டேன். அவள் சொன்னால் கம்மிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவான்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வாசித்துக்கான். சமோவான்ற தீவில் பிள்ளைகள் பெண்கள் பருவமடைகிறதை பற்றி அங்கே இருக்கிற அந்த நடைமுறைகள் சடங்குகளை பற்றி அவள் பேசுகிறான். இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு 50-60 வருஷத்துக்கு பிறகு சமோவாவை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் எல்லாவற்றினுடைய முத்தாய்ப்பாக நான் சொல்லக்கூடியது என்னென்றால் நீங்கள் சொன்னதுதான், இவ்வளவு சாதனங்கள் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்துட்டது, ஆனால் வாசிப்பை கைவிடாதீர்கள், வாசிப்பிலிருந்து விலகி போடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள். சமூக வலைத்தளம் பற்றிய எங்களுடைய கலந்துரையாடலில் இறுதிச் சுற்றிலே தர்ம ராபின்சன் அவர்களுடைய கருத்தை முன்வைக்குமாறு வேண்டுகிறேன். சமூக ஊடகங்கள் தொடர்பாக அந்த சமூக ஊடகங்களிலே தமிழ் பயன்படுத்தப்படுகின்ற விதம், தமிழின் மூலம் சமூக ஊடகங்கள் எவ்வாறு பிரபலமாகின்றன, எவ்வாறு அதன் மூலம் பல செய்திகள் பகிரப்படுகின்றன போன்ற பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சமூக ஊடகங்கள் எங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை முக்கியத்துவப்படுத்தி செயற்படுகின்றன. தமிழ் மொழியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த சமூக ஊடகம் எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதே வகையிலே அது ஆங்கில மொழியிலே தன்னுடைய பதிவுகளை வைத்திருந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் மொழிக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலம் எங்களுடைய தமிழ் மொழியை கருத்துக்களை மற்றவரோடு பரிமாறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த சமூக ஊடகங்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் இந்த சமூக ஊடகத்தை மக்கள் ஏன் அதிகமாக தேடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற வேளையிலே எல்லா விடயங்களும், செய்திகள், பாடல்கள், அதாவது நகைச்சுவைகள், மீம்ஸ்கள் போன்ற எல்லாமே ஒரே இடத்தில், அதாவது சமூக வலைத்தளங்களிலேயே காணப்படுகின்றன. அதாவது நாங்கள் ஒரு இணையத்துக்கு போவோமா இருந்தால், ஒரு வலையொலிக்கு போவோமா இருந்தால், அங்கு செய்திகளுக்கென்று ஒரு தளம் இருக்கும், புத்தகங்கள் வாசிக்கவென்று ஒரு தளம் இருக்கும், அதாவது கவிதைகளுக்கென்று ஒரு தளம் இருக்கும். இங்கே சமூக ஊடகங்களிலே எல்லாமே கலக்கப்பட்ட ஒரு கருவியாக இந்த சமூக ஊடகங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே சமூக ஊடகங்களை நோக்கி நாங்கள் அதிகமாக செல்கின்றோம். அந்த சமூக ஊடகங்களிலே கிடைக்கின்ற அந்த எங்களுடைய தமிழை நாங்கள் எவ்வாறு அதிலே உச்சரித்த முடியுமோ அவற்றை நாங்கள் எங்கள் மொழிநடையாகவோ இல்லை கவிதையாகவோ கட்டுரையாகவோ மீம்ஸ்களாகவோ நாங்கள் அதை பரப்பி பார்த்து வருகின்றோம் என்பதை கூறிக்கொள்ளலாம். மற்றும் இன்னொரு விடயத்தை கூற போனால், சமூக ஊடகங்களில் இருக்கின்ற பலர் வெகு அதாவது விரைவாகவே பிரபலமடைந்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அண்மையிலே கூட எங்களுடைய தமிழ் அரசியல் பிரபலங்களிலே கூட ஒரு சிலர் இந்த சமூக ஊடகங்கள் மூலமே மக்களிடையே தங்களுடைய தொடர்பாடலை மேற்கொண்டு பாராளுமன்றம் சென்றதை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. நேரடியாக மக்களிடம் சென்ற பலர் தோற்றிருந்தாலும் கூட அவர்கள் சமூக ஊடகங்கள் ரீதியாக மக்களிடையே நேரடியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சமூக ஊடகம் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே சமூக ஊடகம் எங்களுடைய மொழியை கையாண்டு அதன் மூலம் மக்களிடையே எவ்வாறான மாற்றங்களை மேற்கொள்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு பக்கத்திலே சமூக ஊடகங்கள் பல்வேறு வகையான ப்ரொமோஷன்கள், அதாவது தொழில் வாய்ப்புகள் என்று சொல்லப்படுகின்ற ப்ரொமோஷன்களை செய்கின்றது. இப்போ இந்திய அரசியலை எடுத்துக்கொண்டால், இப்போது நடிகர் விஜய் அரசியலிலே அரசியலுக்கு வரப்போகின்றார். அடுத்த வருடம் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட இருக்கின்றார். அவர்
புதுடில்லியிலிருந்து ஒருவரை தன்னுடைய கட்சிக்கு இணைத்திருக்கின்றார். அவருடைய பேர் ஞாபகம் பெறவில்லை, இணைத்திருக்கின்றார். அவருடைய வேலை என்னவென்று சொன்னால், இந்த சமூக ஊடகங்களிடையே ஊடாக மக்களிடையே சில கருத்துக்களை பதிவு செய்வது. என்னென்ன மொழிகளிலே அந்த மக்கள் சமூக ஊடகங்களிலே தேடுகிறார்களோ அதன் மூலம் தனது கருத்துக்களை பதிவு செய்து தன்னுடைய யாருக்காக தன்னுடைய வேலையை செய்கிறாரோ அவருக்கு சார்பான விடயங்களை மக்களிடையே பதிவு செய்வது. அந்த வகையிலே சமூக ஊடகங்களை மையப்படுத்தி மிகப்பெரிய அரசியல்வாதிகளை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை இன்று சமூக ஊடகங்களுடைய சமூக ஊடகங்கள் வலுப்பெற்றிருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அது அவரவருடைய மொழிகளுக்கு ஏற்ற வகையில் இப்போ நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தமிழ் மொழியிலே மிக பாரிய அளவில் இந்த சமூக ஊடகம் வேலை செய்கின்றது என்று தான் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கத்திலே மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய வகையிலும் இந்த சமூக ஊடகம் காணப்படுகின்றது. இப்போ இன்னொரு பக்கத்தில் ஒருவர் ஒரு கருத்துக்களை பதிவு செய்ததாக இருந்தால் அதற்கு தக்க பதில் கருத்துக்கள் உடனடியாக போடக்கூடிய வகையிலே இந்த சமூக ஊடகங்கள் வழி சமைத்து கொடுத்திருக்கின்றன. ஆகவே சமூக ஊடகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டு தரப்பையும் கொண்டதா ஒரு கருவியாக, அதாவது நன்மையும் இருக்கின்றது தீமையும் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை எப்படி பயன்படுத்துகின்றோமோ அதுவே எங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் மிக முக்கியமான விடயமாக இருக்கும் என்பதை கூறி நான் அந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி தர்ம ரோபின்சன். இப்பொழுது தர்மினியிடம் இந்த கலந்துரையாடலை கொண்டு உண்மையிலேயே இந்த இணையத்தின் வழியே தமிழ் எப்படி பேசப்படுகிறது, உண்மையிலேயே அண்ணா சொன்ன மாதிரி அந்த இணையம் என்பது ஒரு பல் ஊடகம். இந்த பல் ஊடகத்திலே வர்த்தக தமிழாக பார்க்கின்ற எங்களுடைய வர்த்தக மொழி அல்லது விளம்பர மொழி என்கின்ற அளவிலே இன்றைக்கு ஒரு பொருளுக்கான விளம்பரம் அல்லது வர்த்தகம் என்பது எவ்வாறு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அதை நேரடியாக நாங்கள் பார்க்கிறதை விட இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக எங்களுக்கு தெரிந்த மொழியிலே அது விளம்பரப்படுத்தப்படுகின்ற போது அது விற்பனையை அதிகமாக பெற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம், ஒரு சாரியை பொம்பளை பிள்ளைகள்கிட்ட எல்லாட்டையும் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பொம்பளை பிள்ளை கடைக்கு போனால் நீண்ட நேரமாக சாரி எடுக்குமென்னு. இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ். ஆகவே இந்த ஆன்லைனில் சாரியை ஒரு கட்டியிருப்பேன், அந்த இல்லாட்டி சாரியை விரித்து பார்க்க அது நல்லா இருக்குது. ஆகவே இன்றைக்கு ஒரு வர்த்தக விளம்பர மொழியாக கூட எங்களுடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்பது இந்த இணையத்தினூடாக அதிகம் பகிரப்படுகிறது. அதே போல் இன்னொரு கருத்தை அவர் சொன்னவர் என்ன, இந்த சுதேசிய கலைகள் என்று சொல்லப்படுகிற கலைகள். இன்றைக்கு மலையகத்தினுடைய வளர்ச்சி, அண்மையிலேயே மலையகத்தில் கொழுந்து பறிக்கின்ற போட்டி ஒன்று நிகழ்ந்தது. அந்த கொழுந்து பறிக்கிற போட்டியிலே 8 மணித்தியாலங்களுக்குள்ளே நிறைவான கொழுந்தை பறித்து முதலிடத்தை தட்டி கொண்டார் என்ற ஒரு செய்தி மிக மலையகத்திலே நாங்கள் சொல்லுகிறாங்கள். உரிமைகள் மறுக்கப்பட்ட தேசம், அடிமைப்பட்ட தேசம். இன்றைய மலையக மக்களினுடைய எழுத்து உலகம் என்பது மிகப்பெரிய பரந்த வழியாக இந்த சமூக வலைத்தளங்களிலே ஊடுருவி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், காபோதர உயர்தரத்திலே நாங்கள் கல்வி கேட்கின்ற போது வீரேஸ்வரியிலே குறிஞ்சிப்பர்கள் என்கின்ற ஒரு பகுதியின் ஊடாக மட்டுமே நாங்கள் அவர்களுடைய சில கவிதைகள், அவர்களுடைய ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் அல்லது எழுத்தாக்கங்களை தரிசித்த நாங்கள் இன்றைக்கு பல்கி பெருகி மலையகத்தினுடைய அத்தனை எழுத்தாளர்களுக்கும் ஒரு சுதந்திரமான கட்டற்ற வலைத்தளமாக இந்த சமூக வலைத்தளம் இருக்கிறது. அருமையான எழுத்தாளர்களை அது உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த மலையக மக்களுக்கான ஒரு அங்கீகாரமாகவும் தமிழ் மொழியில் கிடைத்ததாக இந்த நல்ல தமிழ் பேசும் சமூக வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அதே வேளையில் இளைய தலைமுறைக்கு மிக சிறந்த வாய்ப்புகளை இந்த தமிழ் ஆய்வு மாநாடுகளில் பங்கேற்றல் அல்லது கவியரங்கங்களில் பங்கேற்றல், பேசு தமிழா பேசு என்கின்ற மலேசியாவினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றல் என்கின்ற போட்டிகளில் பங்கு பெற்ற எங்களுடைய இளைய தலைமுறைகள், நான் நினைக்கின்றேன் யுத்தத்தில் நாங்கள் இந்த கடல்களை தாண்டி எங்களுடைய நாட்டுக்குள் கூட பிரவேசிக்க தடைப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய சிறகுகளை பரந்த வானத்துக்கு காட்டியிருக்கின்றன. எங்களுடைய தமிழ் ஆர்வங்க மிக்கவர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று, உண்மையிலே சுவிஸாக இருக்கட்டும், இன்றைய லண்டனில் புலக்கன் என்கின்ற ஒரு நேரலை இருக்கின்றது. பல இளைய தலைமுறைகளை அது தமிழால் வளர்த்திருக்கிறது. லண்டனில் தமிழ் பல்கலைக்கழகங்களில் இருக்கிறவர்களை விட எங்களுடைய மாணவர்கள் அதில் இணைந்து கொண்டு ஆர்வம் மிக்க நேரலை காட்சிகளை தருகிறார்கள். ஆகவே அவ்வாறான இணைய வளர்ச்சியினூடாக ஒரு உறவு பால தமிழ் வளர்ச்சிக்கும் எங்களுடைய இணையம் என்று கடமையாற்றிருக்கிறது. ஆகவே தமிழ் எப்போதும் எங்கும் ஒரு சாகாத வரம் பெற்ற மொழி. எப்போதெல்லாம் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றோமோ அப்போதெல்லாம் அது வெற்றி கொள்ளும். அந்த வகையிலே இணையத்திலும் தமிழ்மொழி தன்னுடைய பங்களிப்பை
தன்னுடைய வளர்ச்சி பாதையை எட்டி இருக்கிறது என்று பெருமை தட்டிக்கொள்வோம், மார்பு தட்டிக்கொள்கிறோம் என்று கூறி இந்த நிகழ்வினை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி தர்மனி. மிக சுவையாக மிக ஆரோக்கியமாக சென்று கொண்டிருக்கும் இந்த உரையாடலிலே நிறைவாக சொல்லக்கூடிய சில விடயங்கள், குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களும் நல்ல தமிழ் என்ற இந்த விடயத்தையும் இணைத்து பார்க்கிற போது, இந்த சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்ற ஒரு முறைக்குள்ளே தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது. எனவே அந்த மொழியை ஒரு அறிவியல் தமிழாக நாங்கள் கையாளுகிற போது பொறுப்புணர்வோடும் சரியான முறையிலும் கையாள வேண்டும் என்றால் அங்கேயே சில அதுக்கான வழிகளும் இருக்கிறது. நாங்கள் ஒரு வகையிலே அந்த தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு செய்தியை அடிக்கிறோம், அதிலே பிழை விட்டு விட்டோம் என்றால் அங்கே எடிட் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. இப்போ சில பேருக்கு இது கூட தெரிவது, எழுத்து பிழைகளோடு அவை வேணுமென்ற எழுத்து பிழைகளோடு வருவதல்ல, ஆனால் அது பொது வழியில் வருகிற போது அவர் குறித்து இருக்கிற சில ஒரு வகையான பிம்பங்களை அது உடைத்து விடக்கூடும். அது ஒரு கவலையின பிழையாக நிகழ்கிறது. எனவே அந்த தொழில்நுட்பமே அதற்கான வழிகளை தருகிறது. அங்கே எடிட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு போய் நாங்கள் திரும்ப அந்த செய்தியை அழித்து சரியான முறையிலே எழுதி கொள்வதற்கான வாய்ப்புகள். அவசரமாக நாங்கள் எழுதுகிற போது மொழியிலே பிழை விடலாம். திரும்ப அதை நாங்கள் திரும்ப வாசித்து சரியான விதத்திலே அதை செப்பமிடக்கூடிய ஒரு வழியை கூட சமூக வலைத்தள மொழி அமைப்பு கொண்டிருக்கிறது. எனவே அதையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் இங்கே கருதி கொள்கிறேன். இந்த நல்ல தமிழை நாங்கள் கொண்டு செல்வதற்கு அவர் சொன்னதைப் போல இந்த சூம் தொழில்நுட்பத்தினூடாக இன்றைக்கு உலகம் தழுவிய நிலையிலே அது கல்வி அனுபவமாக இருக்கலாம், ஏற்கனவே சொன்ன புலம்பெயர் தேசத்தினுடைய 3ஆம் தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்கிற முயற்சிகளாக இருக்கலாம். இவற்றை கூட நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாக ஒரு உறவு பாலமாக அமைத்து கொள்வதற்கான வழிகளும் அந்த ஒரு தொழில்நுட்பம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகவே அந்த தொழில்நுட்பம் நல்ல பல வாய்ப்புகளை தந்திருக்கிறது. ஆனால் ஒரு தாய்மொழி, ஒரு செம்மொழியின் சொந்தக்காரர் நாங்கள் என்ற நிமிர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆங்கில உச்சரிப்பிலே தவறு வந்தால் அதை பெரிதாக நினைக்கிற நாங்கள் ஒரு தமிழ், அது எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய பண்பாட்டின் ஒரு காவியாக தொழிற்படுகிற ஒரு மொழி. எனவே அதிலே நாங்கள் ஒரு தவறுகளை செய்யக்கூடாது என்ற உணர்வோடு, அது பத்திரிகையாக இருக்கலாம், ஊடகத்தின் எந்த பரப்பிலுமே இருக்க வேண்டும் என்றால் நான் நினைக்கிறேன் அதில் இயங்குபவர்களுக்கு அது தொடர்பான ஒரு எதிர்காலத்திலே ஒரு பயிற்சி பட்டறைகளை நடத்தி அல்லது ஒரு அவர்களாகவே சேர்ந்து, ஏனென்றால் அந்த வகையான விஷயங்கள் கூட எங்கள் சூழலே இல்லை. நான் ஒரு கேமரா இருந்தால் நான் ஒரு யூடியூபர் ஆகலாம் என்று சொல்லுகிற வகையான ஒரு விஷயம்தான் இங்கே இருக்கிறது. அவர் ஆகக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. ஒரு நவீன விஷயம், ஒரு புதுமைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் அந்த புதுமைக்கான அந்த மொழியை கையாளக்கூடிய சரியான இன்னும் ஒரு வளவாளர்களையும் ஒன்றிணைத்து பயணிக்கிற போது அது செம்மைப்படும். அதனாலும் எங்களுடைய தமிழ் என்ன, நாங்கள் ஒரு அறிவியல் தமிழுக்கு வந்துவிட்டோம். என்ன நாடே டிஜிட்டல் எக்கனமி பற்றி பேசி கொண்டிருக்கிறது. எதிர்காலம் என்பது டிஜிட்டல் உலகம்தான். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் இலங்கையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட போகிற கல்வி மறுசீரமைப்பிலே கூட இனிமேல் நாங்கள் வெறும் கரும்பலகையில் எழுதி மட்டும் படிப்பித்து விட்டு போய்விட முடியாது. ஒரு ஆசிரியருக்கு கூட திறன் பலகைகள் வந்துவிட்டன. எனவே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்றெல்லாம் புதிய விடயங்கள் வருகிற போது இந்த சமூக வலைத்தள விஷயங்கள் அங்கும் பிரதிபலிக்கப் போகின்றன என்று நாங்கள் சிந்திக்கிற போது ஒரு கல்வி அனுபவமாகவும் நாங்கள் அதனை செம்மைப்படுத்த வேண்டும். எனவே என்பதைத்தான் நான் இந்த சுற்றினுடைய ஒரு முக்கியமான கருதுகோளாக இங்கே முன்வைக்க விளைகிறேன். எனவே நல்ல ஒரு காலை எழுந்தவுடனேயே யார் இறந்திருக்கிறார், யாருக்கு பிறந்த நாள் என்று சொல்லி நல்ல ஒரு வகையான மனப்பாங்குகளை, அந்த இன்பங்கள் துன்பங்களிலே பங்கெடுக்கிற ஒரு விஷயத்தை சமூக வலைத்தளம் தருகிறது. எனவே அது ஒரு பொதுவழி. அந்த பொதுவழியை பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொதுவழியில் நான் பேசுகின்ற மொழி தொடர்பான ஒரு சமூக பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது என்று நாங்கள் அதை கையாளத் தொடங்கினால் ஒரு ஆற்றல் மிக்க உலகப் பரப்பெங்கும் பறந்து வாழ்ந்திருக்கிற, பாரதி சொன்னது போல் தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பதை கூட சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக நிகழ்த்தலாம் என்று சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி வேல்நந்தன். உங்களுடைய தொகுப்புரை அல்லது நிறைவுரை ஒரு முத்தாய்ப்பாக அமைகிறது. பொறுப்புணர்ச்சியோடு
நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ ஒன்று அல்லது போதிய கவனம் செலுத்தாது பதிவுகளை போட்டால் பிழையான செய்தி, பிழையான வழக்காறுகள் முக்கியமாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற 3ஆம் தலைமுறைக்கு போய் சேர்ந்துவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறீர்கள். எனவே இன்று இந்த நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே சமூக வலைத்தளம் பற்றிய பல கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட திரு தபேந்திரன், திரு வேல்நந்தன், திருமதி தர்மினி ராஜீவன், தர்ம ராபின்சன் ஆகியோருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி கூறி இதை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.